பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன தருவாய் இயேசுவுக்கு என்ற தலைப்பில் இந்த திருவருகை காலத்தில் நம் பாலன் இயேசுவுக்கு எப்பேற்பட்ட காணிக்கையை கொடுக்க வருகிறோம் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் இயேசுவுக்கு கொடுக்க போகிற காணிக்கை என்ன என்று நாம் தியானிக்கும் பொழுது, இயற்கை பேர் அழிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு விசை நாம் இயேசுவுக்கு கொடுக்கவிருக்கிறோம், காணிக்கையாக அர்ப்பணமாக்கவிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் இருதயம் குத்தப்படும்படி, வேதனைப்படும்படி, நம் இருதயம் உருக்குலைந்து வேதனைப்படும்படி அநேக சம்பவங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மண் சரிவின் காரணமாக 7 உயிர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. இன்னும் அநேக உயிர்களை மீட்பதற்காக மீட்பு குழுவினர் மிகவும் அதிகமான அதிவிரைவு முறையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாய் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் அநேக கிராமங்கள் மழை நீரில் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். சேலம் மாவட்டத்திலும் கூட அநேக கிராமங்கள் வெள்ளத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை, உயிரிழப்புகளையும் பொருளிழப்புகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து அநேக நபர்கள் முகாம்களில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறதையும், அரசு நடவடிக்கையின் மூலமாக அநேக நிவாரண உதவிகளை பெற்று வருவதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். சமூக வலைதளங்களில் நாம் கண்டு வருகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இப்பேற்பட்ட துன்புறும் நம்முடைய சகோதர சகோதரிகளை நம் பாலன் இயேசுவுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத இறுதி நாட்களில் இதுவெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். நாம் வாசிக்கின்றோம் மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36-37 வசனங்களில், அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். அவனுக்கு பிரியமானவர்களே, மானிட மகன் வருகையின் போதும் நோவாவின் காலத்தில் நடைபெற்றது போலவே நடக்கும் என்று சொல்லி இறை வார்த்தையில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இறுதி காலம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்த அழைப்பு விடுக்கின்றார். 2ஆம் வருகைக்கு மாத்திரமல்ல, இந்த 1ஆம் வருகையான கிறிஸ்து பிறப்பு வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் எனது நேரம் எப்பொழுது வருமோ என்று தெரியாது என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் ஆயத்த நிலையில் வைத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைப்பு விடுக்கிறார். நம்மை சுற்றிலும் நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுதும் இந்த உணர்வு நமக்குள் வர வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது போடு மட்டுமல்லாமல், இதோ நானும் ஒரு நாள் ஆண்டவரை சந்திக்க வேண்டும், நானும் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும். மரணம் எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது, ஆண்டவரை சந்திக்கும் நாள் எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட வேண்டும். நான் ஆயத்தப்பட்டு என்னுடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தகுதியான முறையோடு நான் ஆண்டவருடைய பிரசனத்தில் நிற்க என்னை நானே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளில் அந்த சிந்தனையோடு கூட நம்முடைய துன்புறும் சகோதர சகோதரிகளை இந்த இயற்கை பேரிழப்புகளினால் உயிரை இழந்து, உடைமைகளை இழந்து, பொருளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, ஒவ்வொரு நொடியும் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில், வேதனைப்பட்ட நிலையில் உறவுகளை இழந்திருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நம் பாலன் இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மையே நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம் வாழ்வை இறை வார்த்தையின் வெளிச்சத்தில் அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இறைமகன் இயேசுவனுடைய 1ஆம் வருகைக்கான அவருடைய பிறப்பு விழாவுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை துன்புறும் மனுக்குலத்தை அவருடைய இரக்கத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இரக்கத்தை நாடுவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி துன்புறும் நம் சகோதர சகோதரிகளை உயிரை இழந்து, உறவுகளை இழந்து, உடைமைகளை இழந்து, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் ஒரு நம்பிக்கையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்பிக்கையின் வழியாய் இதோ இந்த இயேசு தெய்வம் மனு உருவான
குழந்தை இயேசு அவருடைய உள்ளத்திலும் அவருடைய குடும்பங்களிலும் வந்து ஆறுதலையும் தேர்தலையும் தர, இறையாதே கடலை இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கடலை அதட்டினவர் இந்த இயற்கை அசம்பாவிதங்களின் மீதும் அதிகாரத்தோடு கட்டளையிட்டு மக்கள் பாதுகாக்கப்பட, மக்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் பெற்றுக்கொள்ள அவர்களை ஒப்பு கொடுத்து செவிப்போமா? கண்களை மூடி செவிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பான தகப்பனே, உங்களுடைய பேரன்பு நிமித்தமாக விண்ணக மகிமையை திறந்து மண்டபத்திற்கு இறங்கி வந்தீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய சகோதர சகோதரிகள் துன்புறும் இந்த மனுக்குலம் இதோ குறிப்பாக இயற்கை அசம்பாவிதங்களினால், இயற்கை பேரழிவுகளினால், வெள்ள பெருக்கினால், புயலினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், உயிரை இழந்திருக்கிற சகோதர சகோதரிகள், உடைமைகளை இழந்திருக்கிற சகோதர சகோதரிகள், தங்களுடைய உறவுகளை இழந்திருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களுடைய இரக்கத்தையும் உடைய பேரன்பையும் பெற்றுக்கொள்வார்களாக. வாழ்க்கையில் அப்பா நம்பிக்கை இழந்து ஒளி இழந்து இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய உள்ளங்கள் மீண்டும் ஒளியை பெற்றுக்கொள்வார்களாக. இருளில் வாழ்ந்த மக்கள் ஒளியை கண்டனர் என்ற உடைய வார்த்தையின் பிரகாரமாக இந்த நாட்களில் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை, நம்பிக்கையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை ஒளியையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வதாக. நீரே இருதயத்தை ஆற்றுப்படுத்தும்படி, தேற்றுப்படுத்தும்படி, இருதயத்தை பலப்படுத்தும்படி, நம்பிக்கையினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.